நீ இசை தேனோட அக்கான்னு எனக்கு முன்னாடியே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் உன்னோட ஃபேமிலியை பார்க்கும்போது அவங்கெல்லாம் வேற யாரும்னு எனக்கு தோணல. ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரியும் என் சொந்த மாதிரியும் ஃபீல் ஆச்சு. ஃபியூச்சர்ல சொந்தமாக போறோம்ல, அதான் ரொம்ப அட்டாச்சா இருந்திருப்போம் போல. எங்க அம்மா உங்களை தூக்கி வளர்த்த சொந்த அத்தை. உங்க அப்பா கூட பிறந்தவங்க தானே அவங்களும். அப்போ உனக்கு அப்படித்தானே தோணும். இந்தாங்க சிபி சார், டேப்லெட் போட்டுக்கோங்க. என்னது இது? சாப்பிடறதுக்கு முன்னாடி போடுற டேப்லெட் போட்டுக்கோங்க. இந்தாங்க. இன்னும் கொஞ்சம் குடிங்க. தமிழ், உண்மையை சொல்லு, உனக்கும் என் மேல லவ் வந்துருச்சு தானே? இல்ல சார், எனக்கு குற்ற உணர்ச்சி தான் இருக்கு. ஏன்? எங்களால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தமிழ். சார், முதல்ல ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. ஷர்ட் டைட்டா இருந்தா அப்படிதான் வலிக்கும். இருங்க. ரொம்ப வலி இருக்கா? பரவாயில்ல. தமிழ், நீ என்னை இவ்வளவு அன்பா பார்த்துப்பேன்னா மாசத்துக்கு ஒரு கத்தி குத்து வாங்க கூட ரெடியா இருப்பேன். சும்மா விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி சொல்லாதீங்க சார், அழிச்சிட போகுது. உங்களுக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? ஒண்ணு வேணாம் தமிழ். சரிங்க சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க. உடம்ப பாத்துக்கோங்க. வரேன் சார். அத்தை, சொல்லு மீனா. நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அது நீ சொல்றத பொறுத்து இருக்கு. இல்லத்த, தமிழ் நம்ம வீட்லயே தங்கியிருக்கா. அது உங்களுக்கு உதவியா இருக்கதான். இருந்தாலும் அவ குடும்பத்தை பத்தியும் நீங்க யோசிக்கணும்ல. என்ன திடீர்னு தமிழ் குடும்பத்து மேல இவ்ளோ அக்கறை? அது பொம்பளைங்க மட்டுமே இருக்கிற குடும்பம். 2 தங்கச்சி, அம்மான்னு அவங்க அங்க எல்லாரும் ஒத்தையில தானே இருக்காங்க. இவ இங்க தனியா இருக்கா. குடும்பத்தோட மூத்தவ வேற. ஏற்கனவே அந்த ரவுடிங்களால பிரச்சனை வந்திருக்கு. இந்த நேரத்திலயும் அவங்க அங்க தனியா இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஆபத்து தானே அத்தை. தமிழ் நம்ம வீட்லயே இருந்தா அவங்க குடும்பத்துக்கு யார்கிட்ட இருக்காங்க? ஏதாவது பிரச்சனைனா அவங்க யார்கிட்டதான் போய் சொல்லுவாங்க? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, மீனா, சூப்பர் மீனா. நீ இப்படி ஒரு ஐடியாவை சொல்லுவேன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. அப்படியா அத்தை? ஆமா. எப்படி எப்படி இந்த மாதிரி எல்லாம் தோணுது உனக்கு? எனக்கு தோணும் அத்தை. நான் சொன்னா நீங்க என்ன திட்டுவீங்க. என் ஐடியா எதையும் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தான் நான் சொல்றது இல்ல. இந்த மாதிரி ஐடியா தோணுச்சுன்னா நீ எப்ப வேணாலும் தயங்காம சொல்லலாம். சொல்றேன் அத்தை. அப்போ தமிழ வீட்டை விட்டு அனுப்பிடலாமா? அவ அம்மா வீட்டை போய் இருக்க சொல்லிடலாம்ல? வணக்கம் மேடம். இப்போ எதுக்குமா நம்ம இங்க வந்திருக்கோம்? சொல்றேன். அம்மா, வீட்ல அம்மாலாம் வேலைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சியும் காலேஜுக்கு போறேன்னு சொன்னா. இருக்கட்டும். இப்போ என்ன நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டியா என்ன? இல்லம்மா, அது வந்து தமிழ், நீ இது வரைக்கும் எனக்கு எவ்வளவு பண்ணிருக்க. பதிலுக்கு நான் உனக்கு எதுவுமே பண்ண நினைக்கிறேன். என்னம்மா சொல்றீங்க?
உங்க கம்பெனில எனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கீங்க. அது வேலை. அதுக்கு உனக்கு நான் சம்பளம் கொடுக்கறேன். அதை தாண்டி நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இப்ப கடவுள் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. உன் அம்மா தங்கச்சிங்க எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. சரிங்கம்மா, இன்னொரு நாள் நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு வேண்டாம். தமிழ், நான் நிரந்தரமா கூட்டிட்டு வான்னு சொன்னேன். சொல்லுங்க மேடம். வீட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா ஏத்திக்கோங்க. சரிங்க. எதுவும் உடைஞ்சிடக்கூடாது. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். போங்க. இல்ல ஜனாமா, அது சரியா வராதுமா. என் அம்மா தங்கச்சிங்களுக்கு நான் உங்க வீட்டுல தங்கி இருக்கிறதே பிடிக்கல. இப்ப நீங்க மொத்தமா எங்களை அங்க கூப்பிடுறீங்க. தமிழ், நீ என் மேல மரியாதை வச்சிருக்க தானே? என்னம்மா நீங்க? அப்போ சீக்கிரம் போய் அவங்கள கூட்டிட்டு வா. இல்லம்மா, அது இல்ல. சொன்னா கேளு தமிழ். நம்ம அவுட் ஹவுஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அங்கேயே தங்க வை. எதுவா இருந்தாலும் நீ பக்கத்திலே இருந்து பாத்துக்கலாம். என்ன பாக்குற? போ. அம்மா இருப்பாங்களான்னு தெரியல. தேனும் காலேஜுக்கு போயிருப்பா. காலேஜ் போயிருந்தா ஃபோன் பண்ணி வர சொல்லு. உங்க அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லு. இனிமே அவங்க அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது. போ தமிழ்.